Way too many questions, you must think I trust you. Yeah, you searching for answers, I do not know nothing. Yeah. Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் தான் திருப்பி சந்திச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம். ஆயில் சர்வீஸ் பார்த்திங்கன்னா MOTUL 2050 ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். நான் எப்பவுமே ரெகுலராக MOTUL தான் யூஸ் பண்ணுவேன். சர்வீஸ் பண்ணுற கிலோமீட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 3000 to 3500 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே நான் ஆயில் எப்பவுமே சேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8000 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டியிருக்கேன். 8000 ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். எதுவும் ஆயில் சேஞ்ச் பண்ணல, எனக்கு சரியாக டைமும் கிடைக்கல. அந்த டைமுக்கு சர்வீஸ் பண்ணுற ஐடியாவும் இல்லாமல் இருந்தேன் நான். பிகாஸ் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வண்டிகள்லாம் இருந்துச்சு. சரி ஒரே மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணுறது ஒரு வீடியோவை எடுத்து போடலாம். பிகாஸ் நான் எப்பவுமே MOTUL தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஒரு சரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே. ஆயில் சேஞ்ச் பண்ணும்போதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா நான் பஜாஜ் ஷோரூமில் சர்வீஸ் விடுவோம். பஜாஜ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியல பஜாஜ் ஆயில் யூஸ் பண்ணும்போது. பஜாஜ் ஆயில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 times தான் சர்வீஸே விட்டேன் நான் ஷோரூமில். அதுக்கப்புறம் நான் அதிகமாக ஷோரூமில் சர்வீஸ் விடலை. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் சர்வீஸ்லாம் பிடிக்கல, அதனால் விடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் கல்ஃப் ஆயில் யூஸ் பண்ணேன். ஷோரூமில் வெளியே தான் பண்ணேன். எனக்கு பார்த்திங்கன்னா அப்போ எந்த ஆயில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாமல் கல்ஃப் ஆயில் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டேன். கல்ஃப் ஆயில் பார்த்திங்கன்னா 270 rupees தான் அதோட ப்ரைஸ். ஆனால் எனக்கு அப்போ தெரியல அது 270 தான் சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சவங்களாம் 290 rupees வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்கிட்ட அவங்க வாங்கினது பார்த்திங்கன்னா 390 rupees ஷாப்பில் வாங்கினாங்க. கல்ஃபில் பார்த்திங்கன்னா 2050 இன்ஜின் ஆயில். அது சிந்தட்டிக்காக செமி சிந்தட்டிக்கான்னு அதில் மென்ஷனே பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்லேயே வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ MOTULக்கு மாறினோன்னா இன்றைக்கி வரைக்கும் MOTUL மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆயில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 560 rupeesன்னு சொல்லிட்டு கேனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க MRP ப்ரைஸ். பட் ஆனால் ஷாப்ஸில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வாங்கும் போது ஒரு டைமில் பார்த்திங்கன்னா 490 rupees இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 540 rupees சேல் பண்ணுறாங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது வாங்கினப்போ காய்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வருவோம், எக்ஸ்பீரியன்ஸை விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ரைன் போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஆயில் ஸ்ட்ரெயினர் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும். ஃபில்டர் கப்பு முதல்ல ரிமூவ் பண்ணணும். 3 போல்ட்டு போட்டிருப்பாங்க. 3மே 8mm போல்ட்டு. 8mm டீ பாக்ஸ் போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ரிங்ஸ் போட்டு ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் இருந்தால் ரிங்ஸை போட்டு ரிமூவ் பண்ணுங்கள், ஸ்பேனர் போட்டு ரிமூவ் பண்ணாதீங்க. 3 போல்ட்டும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் ரிமூவ் பண்ணணும், ஈக்குவலாக தான் போடணும். இது பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர். இது வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 150 கூட இதே ஃபில்டர் தான் இருக்கும். டிஸ்கவரில் கூட இதே ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. NS160 ரோட் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபில்டர் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஆயில் ஃபில்டர் பார்த்திங்கன்னா கம்பல்சரி சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணாமல் ஆயில் நீங்கள் மாற்றினீங்கன்னா இன்ஜினில் எதனா இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் ஆயில் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா வண்டியில் ஆயில் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறீங்க, இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ண போனீங்கன்னா எப்படி தான் ஒரு 15 minutes ஒரு 1/2 hour நீங்கள் ஆயில் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண விடுங்க. ட்ரை ஆகும்போது கீழே இறங்கும் ஆயில் ஃபுல்லாக. நீங்கள் ரன்னிங்கில் இருந்துச்சு வண்டியில் மார்னிங் தான் ஆயில் மாற்றுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் ஃபுல்லாக கீழே தான் இருக்கும். அதனால் ட்ரைன் போல்ட்டு ரிமூவ் பண்ணாலே ஆயில் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். இது பண்ணி ஒரு 10 minutes நீங்கள் ஓட விட்டுட்டு நீங்கள் ஆயில் மாற்றினா கூட ஆயில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கிளாட் ஆகிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் சரியாக ட்ரை ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ ஆயில் ஃபில்டர் சைடு நீங்கள் ஆயில் பண்ண போகிறீங்கன்னா இப்போ ஆயில் ஃபில்டர் சைடு வந்து வண்டி சாய்ச்சிங்கனாலே அதில் இருக்கிற ஆயில் பார்த்திங்கன்னா இறங்கும். இது பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன ட்ரிக். இது வந்து யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ ஆயில் ஃபில்டரும் கீழே ட்ரைன் போல்ட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஆயில் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆயில் பம்ப்லேருந்து ஆயில் பார்த்திங்கன்னா வெளியே வரும். அதனால் கொஞ்சம் நெஞ்சம் இருக்க அந்த பழைய ஆயில் கூட பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும். இது வந்து யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்களும் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட அவ்வளோ ஃபுட்டேஜ் இல்லை. நான் ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கலை. நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணிங்களோ அதே மாதிரி புதுசு ஆயில் ஃபில்டர் போட்டு நீங்கள் கேப் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஃபனல் ஒன்று வச்சு நீங்கள் ஆயில் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா ஃபனல் வச்சு ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா ஆயில் வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன்னா ஆயிலோட காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் சேனலில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட Instagram பேஜோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வராத அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா அதில் தான் வரும். முடிஞ்ச ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீஸ் அவுட் கைஸ்.